இந்த வீடியோவின் முதல் பாகத்தை காண கமெண்டில் உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். முதல் பாகத்தை பார்க்காமல் இரண்டாம் பாகத்தை பார்த்தால் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு புரியாது. சரி, நாம விஷயத்துக்கு வருவோம். வாரிஸ் தனக்கு நேர்ந்த இன்னல்களை தொடர்ந்து கூறுகிறார், கேட்போம். நாக்கை விளாசியபடி அந்த சிங்கம் என் அருகில் வந்தது. நான் மிகுந்த பயத்துடன் என் கண்களை மூடிக்கொண்டு காத்திருந்தேன். அந்த சிங்கம் என்ன நினைத்ததோ தெரியவில்லை, என்னை கடித்து கொதறாமல் பின்வாங்கியது. சந்தேகமே இல்லை, அதற்கு தேவையான சதை என்னிடம் இல்லை என்பதுதான் உண்மை. சிங்கம் என்னை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டது என்றால் கடவுளின் திட்டம் வேறாகத்தான் இருக்க வேண்டும். எதற்காகவோ என்னை விட்டு வைத்திருக்கிறார் என்று நினைத்தேன். நம்பிக்கையோடு மீண்டும் என் பயணத்தை ஆரம்பித்தேன். புண்ணாகி போன கால்களுடன் சுமார் 300 மைல் நடந்து ஒரு வழியாக நான் மொகாதீசுவுக்கு வந்து சேர்ந்தேன். அங்குதான் என் அக்கா இருக்கிறாள். அந்த நகரமே பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தது. நிறைய தென்னை மரங்களும் விதவிதமான பூக்களும் இத்தாலியர்களால் கட்டப்பட்டிருந்த அழகான வீடுகளும் இப்படி பார்ப்பதற்கே ரம்யமாக இருந்தது. அந்த நகரத்தின் இத்தனை அழகிற்கு காரணம் அது ஒரு காலத்தில் இத்தாலியின் தலைநகராக இருந்தது. அந்த நகரத்தின் அழகை ரசித்துக் கொண்டே என் அக்கா அமன்னை தெரியுமா என்று அங்கிருந்தவர்களிடம் விசாரிக்க ஆரம்பித்தேன். அப்படி விசாரிக்கையில் அங்கு இருந்த ஒரு பெண்மணி, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்று கூறினாள். பிறகு அவள் தன் மகனை அழைத்து, இந்த பெண்ணை கொண்டு போய் அமன் வீட்டில் விட்டுவிடு என்றாள். நாங்கள் சில தெருக்கள் கடந்ததும் என் அக்கா வீடு வந்தது. நான் வீட்டினுள் சென்றபோது அவள் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் எழுந்ததும் என்னை பார்த்து, நீ இங்க என்ன பண்ற என்று ஆச்சரியமாக கேட்டாள். நான் என் முழு கதையையும் அவளிடம் சொன்னேன். ஒரு வழியாக என்னை புரிந்து கொள்ள ஒரு துணை எனக்கு கிடைத்தது. என் அக்கா அப்போது பிரசவித்திருந்தாள். அவளுடைய கணவரும் கடுமையாய் உழைக்கக்கூடிய நல்லதொரு மனிதராயிருந்தார். அக்கா வீட்டை கூட்டி பெருக்குவதில் இருந்து அங்கு அனைத்து வேலைகளையும் நான் பார்த்து கொண்டேன். என் அக்காவிற்கு ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையையும் நான் தான் பார்த்து கொண்டேன். ஒரு கட்டத்தில் எனக்கும் அக்காவிற்கும் ஒத்து போகவில்லை. அவள் என்னை ஒரு வேலைக்காரி போல் நடத்தினாள். ஆகையால் அங்கிருந்து வந்துவிட்டேன். எங்களுக்கு அந்த ஊரில் வேறு சில சொந்தங்களும் இருந்தார்கள். நான் என் சித்தி வீட்டிற்கு போய் அவர்களிடம் நான் கொஞ்ச நாள் இங்கே தங்கிக் கொள்ளவா என்றேன். அவர்களும் சம்மதித்தார்கள். அவர்கள் என்னிடம் மிகவும் அன்பாக பழகினார்கள். அங்கேயும் நான் தான் அனைத்து வேலைகளையும் செய்தேன். என் அம்மாவின் ஞாபகம் எனக்கு வந்துவிட்டது. பாவம், எல்லா வேலைகளையும் அவள் அங்கு தனியாக செய்து கொண்டிருப்பாள் என்பதை நினைத்து எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அவளுக்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என்று தோன்றியது. கொஞ்சம் பணம் சம்பாதித்து அவளுக்கு அனுப்பலாம் என்று தீர்மானித்தேன். அதற்காக வெளியில் சித்தால் வேலைக்கு சென்றேன். வேலை மிகவும் கடினமாக இருந்தது. அங்கிருந்தவர்கள் அனைவரும் நான் வேலையில் இருந்து பாதியில் ஓடிவிடுவேன் என்று நினைத்தார்கள். ஆனால் நான் கடுமையாக உழைத்தேன். அதன் பலனாக எனக்கு $60 கிடைத்தது. அதை நான் என் அம்மாவிற்கு அனுப்பி வைத்தேன். ஆனால் அவள் கைக்கு எதுவும் போய் சேரவில்லை. பிறகு என் சித்தி வீட்டிலேயே வேலை செய்ய ஆரம்பித்து விட்டேன். ஒரு நாள் ஊரில் இருந்து முகமது சித்தப்பா வந்திருந்தார். அவர் என் இன்னொரு சித்தியின் வீட்டுக்காரர். நான் அடுத்த 4 வருஷம் லண்டன்ல தான் இருக்க போறேன். வீட்டு வேலைக்கு ஒரு நல்ல ஆள் வேணும், யாராவது தெரிஞ்சா சொல்லுங்களேன் என்று அவர் என் சித்தியிடம் கேட்டார். அவர் சித்தியிடம் பேசியது என் காதுகளிலும் விழுந்தது. நான் நைஸாக என் சித்தியை அழைத்து நான் அவர்களோடு லண்டன் போகிறேன் என்று அவரிடம் கெஞ்சி கேட்டேன். ஒரு நிமிடம் யோசித்த என் சித்தி, நீங்க வேணும்னா வாரிச கூட்டிட்டு போங்களேன், அவ நல்லா சுத்தமா வேலை செய்வா என்று சித்தப்பாவிடம் என் சித்தி கூறினாள். சிறிது நேரம் என்னை உற்று பார்த்த என் சித்தப்பா, சரி லண்டன் கிளம்ப நாளை தயாராக இரு என்றார். எனக்கு பரபரப்பு தொற்றிக் கொண்டது. லண்டன் எப்படி இருக்கும் என்று கூட எனக்கு தெரியாது. ஆனால் அது வெகு தூரத்தில் இருக்கிறது என்பது மட்டும் எனக்கு தெரியும். அடுத்த நாள் என் சித்தப்பா வந்து என் பாஸ்போர்ட்டை கொடுத்தார். முதலாக என் பெயர் ஒரு பேப்பரில் அச்சடிக்கப்பட்டிருந்ததை பார்த்து எனக்கு சந்தோஷம் பொங்கியது. நான் என் சித்தியை அணைத்துக் கொண்டு அவரிடம் இருந்து விடைபெற்றேன். சித்தப்பாவின் குடும்பத்தோடு நானும் லண்டன் வந்து சேர்ந்தேன். எங்கு பார்த்தாலும் வெள்ளை மனிதர்கள், எங்களை சுற்றி பனி என லண்டன் எனக்கு முற்றிலும் புதிதாயிருந்தது. அங்கு என் சித்தப்பாவிற்கு அழகிய மாளிகை ஒதுக்கப்பட்டிருந்தது. என் சித்தி எனக்கான அறையை காண்பித்தாள். அப்பா, எவ்வளவு பெரிய அறை! எங்கள் வீட்டை விட பெரியதாக இருந்தது. அடுத்த நாளில் இருந்து வழக்கம் போல வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு 16 வயது இருக்கும் போது என் சித்தப்பாவின் சகோதரி இறந்துவிட அவர்களது மகள் எங்களோடு வந்து விட்டாள். அவளை நான் தான் தினமும் பள்ளிக்கு கொண்டு போய் விடுவேன். அப்படி ஒரு நாள் அவளை பள்ளிக்கு கொண்டு போய் விடும்
விடும்போது அந்த ஸ்கூல் வாசலில் ஒரு ஆள் என்னை முறைத்து பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு சுமார் 40 வயது இருக்கும். அப்படி முறைத்து பார்ப்பது குறித்து அவர் கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளவில்லை. நான் குழந்தையை பள்ளியில் விட்டுவிட்டு திரும்பியதும் அந்த ஆள் என் பக்கத்தில் வந்து ஏதோ பேசினார். எனக்கோ ஆங்கிலம் சுத்தமாக தெரியாது. நான் பயந்து போய் வீட்டிற்கு வந்து விட்டேன். அந்த ஆளின் குழந்தையும் அதே பள்ளியில் தான் படித்தது. பிறகு அவர் எப்போது என்னை பார்த்தாலும் சிரிப்பார். ஒரு நாள் திடீர் என்று அவர் என் பக்கத்தில் வந்து எதையோ சொல்லிவிட்டு ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்தார். நானும் அதை வேண்டாவிருப்பாக வாங்கி கொண்டு வந்து அதை என் சித்தி பெண்ணிடம் காட்டி இது என்னவென்று கேட்டேன். அந்த ஆள் ஒரு போட்டோகிராஃபராம் என்றார். போட்டோகிராஃபருக்கு நம்ம கிட்ட என்ன வேலை என்று யோசித்து விட்டு சில நாட்களில் அதை நான் மறந்து விட்டேன். இதற்கிடையில் சோமாலியாவில் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டது. சோமாலிய அரசு என் சித்தப்பாவை உடனே நாடு திரும்பச் சொன்னது. என் சித்தப்பாவின் குடும்பம் சோமாலியாவிற்கு செல்ல தயாரானது. மீண்டும் சோமாலியா செல்ல வேண்டும் என்பதை நினைத்து எனக்கு அடிவயிறு கலங்கியது. நான் என் சித்தப்பாவிடம் சென்று நான் என் பாஸ்போர்ட்டை தொலைத்து விட்டேன் என்று பொய் சொன்னேன். என் சித்தப்பா என்னிடம் கோவப்பட்டார். எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாச்சு, இப்ப வந்து பாஸ்போர்ட் தொலைச்சிட்டேன்னு சொல்ற என்று என்னிடம் கடிந்தார். நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிற சித்தப்பா, நீங்க கிளம்புங்க என்று நான் அவரிடம் கூறினேன். நல்ல வேளையாக என் சித்தப்பா அதற்கு சம்மதித்து அவர்கள் குடும்பத்தோடு அங்கிருந்து கிளம்பிவிட்டனர். யாருமில்லாத அனாதையாய் லண்டனை எப்படி எதிர்கொள்ளப் போகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. அடுத்த நாள் கடைவீதியில் ஒரு ஆப்பிரிக்க பெண்ணை சந்தித்தேன். அவள் பெயர் அல்லு. எனக்கு அவளை அதுவரை தெரியாது. நாங்கள் இருவரும் சோமாலியாவில் பேச ஆரம்பித்தோம். நீ எங்க தங்கி இருக்க என்று அல்லு என்னிடம் கேட்டாள். என்னத்த சொல்றது, இதுவரைக்கும் சித்தப்பா வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்தேன். இப்ப அவர் சோமாலியாவுக்கு போயிட்டாரு. இனிமே இந்த லண்டன்ல என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல என்றேன். YMCAல எனக்கு ஒரு ரூம் இருக்கு, நீ இன்னைக்கு நைட் அங்க தங்கிக்கோ என்றால் அல்லு. அதன் பிறகு நான் YMCA அருகில் ஒரு ரூமில் தங்கி வந்தேன். நானும் அல்லுவும் இப்போது நல்ல நெருங்கிய நண்பர்கள் ஆனோம். மெக்டொனால்ட்ல ஒரு நல்ல வேலை இருக்கு, அதனை செய்றியா வாரிஸ் என்றால் அல்லு. இல்ல அல்லு, வேணாம், என்கிட்ட ஒர்க் பர்மிட் இல்ல, அது இல்லாம எனக்கு இங்கிலீஷ் சுத்தமா வராது என்றேன் நான். ஆனாலும் அவள் விடவில்லை. நான் மெக்டொனால்டில் வேலைக்கு சேர்ந்தேன். துடைப்பது, சாமான் கழுவுவது போன்ற வேலைகள் தான் அங்கும் எனக்கு. வார இறுதியில் என்னை டிஸ்கோ தேவுக்கு அழைத்துச் சென்றால் அல்லு. கட்டுப்பாடான ஆப்பிரிக்க குடும்ப வளர்ப்பில் இருந்து அதுதான் எனக்கு வெளியில் வர உதவியது. அங்கு கருப்பு வெள்ளை என அனைத்து நிற மனிதர்களும் இருந்தனர். எல்லோரிடமும் நான் பேசினேன். இந்த புதிய உலகில் எப்படி வாழ்வது என்பதை அல்லுவால் தான் நான் கற்றுக்கொண்டேன். இனிதான் என் வாழ்வில் அடுத்த அத்தியாயம் தொடங்கியது. ஒரு நாள் ஓய்வு நேரத்தில் ஒரு விசிட்டிங் கார்டை அல்லுவிடம் நீட்டி, இந்த ஆளுக்கு என்னதான் வேணுமா என்றேன். நீயே போன் போட்டு கேளேன் என்றால் அவள். நான் மொக்கையா இங்கிலீஷ் பேசுவேன், அது உனக்கே தெரியும், அதனால அந்த ஆளுகிட்ட நீயே பேசு என்றேன். அந்த போட்டோகிராஃபரின் பெயர் மைக் கோஸ். அடுத்த நாள் அவரின் ஸ்டுடியோவிற்கு சென்றேன். அது வேறொரு உலகம் போல் இருந்தது. அத்தனை அழகான பெண்கள் அந்த ஸ்டுடியோவின் சுவர் முழுக்க போட்டோவில் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். மைக் என்னிடம் வந்து பேச ஆரம்பித்தார். உன்னை முதல் முறை பார்த்த உடனே போட்டோ எடுக்க வேண்டும் என்று நினைத்தேன் என்றார். இந்த மாதிரி அழகழகா என்ன போட்டோ எடுப்பீங்களா என்றேன். உன்னோட ப்ரொஃபைல் ரொம்ப அழகா இருக்கு என்றார் அவர். எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. 2 நாட்களுக்கு பிறகு நான் மீண்டும் ஸ்டுடியோவிற்கு சென்றேன். அங்கு ஒரு மேக்கப் போடும் பெண் எனக்கு பல சாதனங்களை வைத்து மேக்கப் போட்டாள். பவுடர், கிரீம், பிரஷ் என பலவும் என் முகத்தில் விளையாடின. பிறகு மேக்கப் முடிந்ததும் அவள் சற்று பின் நகர்ந்து, ஓகே, இப்ப போய் கண்ணாடிய பார் என்றாள். அங்கு இருந்த லைட் வெளிச்சத்தில் என் முகம் தங்கம் போல ஜொலித்தது. நானா இது என்று என்னையே ஆச்சரியப்பட வைத்தது. சிறிது நேரத்தில் மைக் என்னை படம் பிடிக்க ஆரம்பித்தார். எனக்கு போஸ் கொடுக்க சொல்லிக் கொடுத்து கொண்டே அவரின் விரல் கேமராவில் விளையாடியது. இப்படித்தான் ஒரு சாதாரண பெண்ணான வாரிஸ் ஒரு மிகப்பெரிய மாடல் ஆனாள். அதன் பிறகு பல அட்டைப்படங்களில் நான் வலம் வர ஆரம்பித்தேன். ஒரு மாடலாக நான் வேகமாக வளர்ந்தேன். பணமழையில் நனைய ஆரம்பித்தேன். ஏன் ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் கூட நடித்தேன். என் வாழ்க்கை முழுமையாக மாறியது. ஆனால் சிறுவயதில் என் உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள் இன்னும் மாறவில்லை. இன்றும் கூட அந்த சிறு துவாரம் வழியாகத்தான் நான் சொட்டு சொட்டாக சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு முறை சிறுநீர் கழிக்க வேண்டுமானால் எனக்கு 10-15 நிமிடங்கள் ஆகிறது. மாதவிடாய் நேரங்களில் சொல்லவே தேவையில்லை. ஒவ்வொரு நாள் இரவிலும் செத்துவிடலாம் என்று தோன்றும். முன்பு ஒரு முறை என் சித்தப்பா வீட்டில் இருக்கும்போது மாதவிடாய் காலத்தில் நான் மயங்கி விழுந்து விட்டேன். அப்போது சித்தி என்னை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றாள். ஆனால் அப்போது நான் மருத்துவரிடம் உண்மையை சொல்லவில்லை. ஆனால் அதன் பிறகு நான் பல டாக்டர்களிடம் உதிரிப்போக்கை நிறுத்த என்ன வழி என்று கேட்டேன். அதற்கான ஒரே வழி கருத்தடை மாத்திரைதான் என்று எல்லோரும் கூறினார்கள். அதையும் சாப்பிட ஆரம்பித்தேன். ஆனால் அது எனக்கு வேறு மாதிரியான விளைவுகளை உண்டாக்கியது. என் மார்பகங்கள் பெரிதாகத் தொடங்கியது. என் உடலின் எடையும் கூட ஆரம்பித்தது. இந்த வேதனைக்கு உதிரிப்போக்கே பரவாயில்லை என்று நினைத்து மாத்திரைகள் உண்பதை நிறுத்தினேன். ஒரு கட்டத்தில் நான் டாக்டர் மேக்ரேவை சந்தித்தேன். டாக்டர், நான் சோமாலியாவிலிருந்து வரேன் எனக்கு என்று நான் அடுத்த வாக்கியத்தை முடிப்பதற்குள்
இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, சரி பண்ணிடலாம் என்று அவர் சொன்னார். அங்கிருந்த நர்ஸை அழைத்து, இங்கு சோமாலியா தெரிந்த ஒரு லேடி இருக்காங்கல்ல, அவங்கள வர சொல்லுங்க என்று டாக்டர் சொன்னார். ஆனால் வந்தது பெண் அல்ல, ஒரு ஆண். அவன் ஒரு அக்மார்க் சோமாலியன். அவனுக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. இந்த ஆபரேஷன்ல உனக்கு அதை முழுசா திறந்து விட்டுருவாங்க. ஆனா இத பத்தி நீ உங்க வீட்டுல பேசிட்டியா என்றான். நான் இல்லை என்றேன். முதல்ல அவங்க கிட்ட போய் பேசு என்று கூறிவிட்டு அவன் சென்று விட்டான். பிறகு டாக்டர் மேக்ரே எனக்கு ஆபரேஷன் செய்தார். எனக்கு சிகிச்சை முடிந்து 3 வாரங்கள் இருக்கும். அதன் பிறகு நான் சிறுநீர் கழித்த போது எனக்கு ஏற்பட்ட இன்பத்தை சொல்ல வார்த்தைகள் இல்லை. இந்த உலகத்தில் அதைவிட ஒரு மகிழ்ச்சியான தருணம் எனக்கு இருக்க முடியாது. பிறகு 1995ஆம் ஆண்டு என்னுடைய வாழ்க்கையை ஆவணமாக்குவது என்று பிபிசி தீர்மானித்தது. நான் ஒரு நிபந்தனையோடு அதற்கு ஒப்புக்கொண்டேன். என் அம்மாவை அவர்கள் கண்டுபிடித்து தர வேண்டும் என்பதே அந்த நிபந்தனை. டைரக்டர் ஜெரியும் அதற்கு ஒப்புக்கொண்டார். பிறகு என் அம்மாவை பிபிசி குழுவினர் தீவிரமாக தேட ஆரம்பித்தனர். சோமாலியாவில் இருந்த மக்கள் எங்கெல்லாம் இடம்பெயர்ந்தனர் என்பதை அவர்கள் ஆராய்ந்தனர். பல பேர் தங்களை என் அம்மா என்று கூறினார்கள். ஆனால் என் அம்மா இன்னும் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. சிறுவயதில் என் அம்மா என்னை அவ்டஹல் என்றுதான் அழைப்பாள். அதைத்தான் பாஸ்வேர்டாக வைத்து நாங்கள் தேடினோம். ஒரு நாள் எத்தியோப்பியாவில் இருந்து ஒரு தகவல் வந்தது. அங்கு ஒரு அம்மாவிற்கு வாரிஸ் என்று ஒரு மகள் இருந்ததாகவும் அவள் லண்டன் தூதரகத்தில் வேலை பார்த்ததாகவும் அந்த அம்மா கூறுகிறார் என்பதுதான் அந்த தகவல். நாங்கள் உடனே எத்தியோப்பியாவிற்கு விரைந்தோம். ஆனால் அங்கு இருந்தது என் அம்மா இல்லை. ஆனாலும் நாங்கள் எங்கள் தேடலை நிறுத்தவில்லை. சோமாலியாவின் உள்நாட்டு போரில் இருந்து மக்கள் தங்களை காத்துக்கொள்ள கலாடி என்ற கிராமத்தில் மக்கள் அகதிகளாய் வாழ்கின்றனர் என்பதை அறிந்தோம். அந்த கிராமம் எத்தியோப்பியாவிற்கும் சோமாலியாவிற்கும் நடுவில் இருந்தது. அந்த கிராமம் முழுக்க வலைவீசி தேட ஆரம்பித்தோம். அப்போது ஒரு பெரியவர் என்னிடம் வந்து, என்னை ஞாபகம் இருக்கிறதா என்றார். நான் தான் இஸ்மாயில், உங்க அப்பாவோட நெருங்கிய நண்பர். எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா நான் உங்க அம்மாவை கண்டுபிடிச்சு தரேன் என்றார். பிசிசி குழுவும் அதற்கு ஒப்புக்கொண்டது. அந்த ஆளும் தேடத் தொடங்கினார். 3 நாள் கடந்து விட்டது. அந்த ஆளும் வர மாதிரி தெரியவில்லை. நீ சொன்னா நம்ப மாட்ட, அந்த ஆள் உங்க அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்திருக்கான் பாரு என்றார். நான் அவள் முகத்தை பார்க்கவில்லை. ஒரு முகமூடி போட்டுக்கொண்டு ட்ரக்கில் இருந்து இறங்கினாள். நான் ஓடிச் சென்று அவளை அணைத்துக் கொண்டேன். ஆம், அவள்தான் என் அம்மா. ட்ரக் வந்தபோது அப்பா தண்ணீர் தேட சென்று விட்டாராம். அதனால் அம்மா மட்டும்தான் வந்தார்களாம். நானும் அம்மாவும் நிறைய பேசினோம். உங்க அப்பாவுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு வாரிஸ், பார்வை வேற சரியா தெரியல. அவருக்கு ஒரு கண்ணாடி வாங்கி தந்தா நல்லா இருக்கும் என்றால் அம்மா. அடுத்த நாள் காலை நான் லண்டன் புறப்பட தயாரானேன். அம்மா, நீ நிறைய உழைச்சிட்ட, பேசாம நீ என்னோட லண்டன் வந்துரு என்றேன் நான். இல்லை வாரிஸ், உங்க அப்பா கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். நான் இங்கேயே அவரோட இருக்கேன். உன்னால முடிஞ்சா எங்களுக்கு சோமாலியாவில் ஒரு வீடு வாங்கி கொடு என்றாள். அவளை நான் கட்டி அணைத்துக் கொண்டு அவளிடம் விடைபெற்று லண்டன் திரும்பினேன். இப்படி வாரிஸ் தன் கதையை சொல்லி முடித்தார். இந்த கதை வெளியான பிறகு ஐநாவில் இருந்து வாரிசுக்கு அழைப்பு வந்தது. தற்போது அவர் பெண்ணுறுப்பு சிதைத்தலுக்கு எதிரான இயக்கத்தின் சிறப்பு ஐநா தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார். உலகின் அனைத்து பெண்களும் இம்மாதிரியான பிறப்புறுப்பு சிதைப்பு கொடுமையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்ற லட்சியத்தோடு வாரிஸ் தன் வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறார். இம்மாதிரியான தனித்துவமான விடயங்களை தெரிந்து கொள்ள பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.